ஒரு பெற்றுக்கொள்ளுங்க. அவர் உங்களை சத்தியத்தை வழி நடத்துவார். அப்போ நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி, எப்படி ஜெபம் பண்ணுமாங்க? எப்படிங்க? அந்த விசுவாசம் இருக்கணுங்க. எந்த விசுவாசங்க? அது சாதாரண விசுவாசம் இல்லை. அப்போஸ்தலன் யூதா சொல்றாரு, உங்கள் மகா பரிசுத்தமான, என்ன ஒரு டைட்டில் கொடுக்குறாரு பாருங்க. உங்க விசுவாசம் என்றது சாதாரண விசுவாசம், உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி, விசுவாசத்தில் தான் ஜெபிக்கணுங்க. நம்ம விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. ஒரு நாளில் நம்ம பாவியாக இருந்தோம், ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்பட்டு இருக்கிறோம். நமக்கு ஒரு புதிய பேர் இருக்குது. நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள், கிறிஸ்துவனுடைய பிள்ளைகள், கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரர்கள் என்ற பேர் இருக்குது. அப்போது நம்ம ஜென்ம சுபாவத்தின்படி நடக்காமல் இப்போ யாருடைய உபதேசத்தின்படி நடக்கிறோம்? பரிசுத்த ஆவியானவருடைய உபதேசத்தின்படி நம்ம மகா பரிசுத்த விசுவாசத்தின் நம்மளை உறுதிப்படுத்தி கொண்டு ஆவிக்குள்ள, பரிசுத்த ஆவிக்குள்ள நம்ம ஜெபிக்கணுங்க. அப்போ ஜெபிக்கும் போது அவர் நம்மளுடைய சகல சத்தியத்திலும் வழி நடத்துவார். ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்லைங்க, தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொள்ள வேண்டும். அந்த பரிசுத்தமான அன்பில் அவருடைய அன்பு நம்மளை நெருக்கி ஏவ வேண்டும். ஹல்லேலூயா. தேவ அன்பு, எங்கள் பேரண்ட்ஸுடைய, எங்களுடைய தாய் தகப்பனுடைய அன்பு, எங்கள் குடும்பத்தின் அன்பு என்னோடு கூட இருக்கிறதுனால, அவங்களை என்னை அன்பாய் நேசிக்கிறதுனால, என்னை அப்படி நடத்துறதுனால தான் இந்த தேசத்தில் தனியாக இருந்து கூட, உறுதியாக இருந்து கூட கர்த்தர் என்னை சத்தியத்தில் நடத்துகிறாருங்க. சத்தியத்தில் நடத்துகிறார். நான் சொன்ன மாதிரி அமெரிக்காவில் எப்படி வேணாலும் வாழ்க்கையை அமைச்சிக்கலாங்க. ஆனாலும் இன்னும் அந்த தாழ்மையிலே நான் இருக்கிறபடினால கர்த்தருடைய வசனம் என்ன செப்பனிடுகிறது. ஹல்லேலூயா. என்ன செய்து? தூக்கு நூலா என்னை தூக்கி பார்க்கிறது. என் வாழ்க்கை, என்னுடைய பில்டிங் விழுந்து போகாது, என்னுடைய கட்டிடம் விழுந்து சிதைந்து போகாதபடி அவர் என்னை சீர்படுத்தி கொண்டிருக்கிறார். யார் சீர்படுத்துறதுங்க? பரிசுத்த ஆவியானவர். அப்படியா தேவ அன்பிலே உங்களை காத்து கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுடைய இரக்கத்தை பெற காத்திருக்கணுங்க. அப்படியா அல்லாமலும் நீங்கள் பகுத்தறிவுகளாக இருந்து, பகுத்தறிவு டிசன்மெண்ட் இருக்கணும். பரிசுத்த ஆவியானது இல்லைன்னா நம்ம என்ன செய்வோம்? சேத்துல போய் விழுந்துடுவோங்க. பன்னியோட பன்னியா சேத்துல விழுந்து கிடப்போங்க. ஜென்ம சுபாவத்தில் இன்னும் விழுந்து கிடப்போம். நம்ம வித்தியாசம் தெரியாமல், பரிசுத்த ஆராதனை எது, பரிசுத்த சபை எதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் நம்ம என்ன செய்வோம்? கள்ள உபதேசர்களை நம்ம பின்பற்றி அவங்க கள்ள வழியில் நம்ம நடந்து அந்த காரில் விழுந்து போயிடுவாங்க. அதனால் நமக்கு என்ன இருக்கணும்? பகுத்தறிவுளாக இருந்து, சிலருக்கு இரக்கம் பாராட்டி, சிலர் அக்கினியிலிருந்து இழுத்து விட்டு பயத்தோடு ரட்சித்து, நம்ம என்ன செய்யணும்? அக்கினியில் விழுந்து போகிறவர்களை, இந்த காரில் விழுந்து போகிறவர்களை இழுத்து கொள்ளணும். எப்படி நான் எப்படி தைரியமாக உங்களுக்கு சத்தியத்தை சொல்கிறேன், அதே போல நீங்களும் போயிட்டு என்ன செய்யுங்க? ஹே, இந்த மாதிரி நீங்க போகாதீங்க. கூத்து கும்மாலும் போட்டுட்டு ஆடி பாடி குதிக்கிறதெல்லாம் சபையில இல்லைங்க. அது கிளப்ல பண்ணுவாங்க. ஆனா தேவ சபையில ஆராதனைன்றது ஒரு அருமையான பயத்தோடு பக்தியோடு செய்ய கடவுது. ஹல்லேலூயா. ஆனா கரங்களை உயர்த்தலாமா? கரங்களை உயர்த்தி ஆராதிக்கலாம். அது வேதத்துல சொல்லுது. நடனத்தோடு ஆராதி தாவீது ஆதாரத்தை, அது பரிசுத்த நடனம். ஆனா இந்த மாதிரி கூத்து கும்மாலம் போட்டு பால் உணர்வை தூண்டுகிறதான பாட்டு, சினிமா பாட்டு இல்லை. ஹல்லேலூயா. சினிமா பாட்டுக்கு மெட்டு கட்டுற பாட்டுங்க இல்லை. ஆண்டவர் பாட்டுக்கு பஞ்சம் இல்லை. பரிசுத்தவான்கள் பாடின பாடுங்க, பழைய பாடல்கள் பாடி ஆராதிங்க. அப்புறம் சிலரை நம்ம மனசு அக்கினிலிருந்து இழுத்து விட்டுணும். இப்போ நான் சொல்றீங்களா அந்த மாதிரி. அப்போ பயத்தோடு ரட்சித்து மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தையும் வெறுத்து தள்ளணும். நம்ம கரைப்பட்டு போகாதபடி அதை வெறுத்து தள்ளணும். மாம்சத்தால் கரைப்பட்ட வஸ்திரங்களை தூக்கி எறிஞ்சு போட்டுணும். பழைய நாட்களில் நம்ம எப்படி இருந்தோமோ அதெல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு கர்த்தருக்காக நம்ம என்ன செய்யணும்? ஜீவிக்கணும். அதை கர்த்தர் சொல்ற, வெறுத்து தள்ளுங்கன்றாரு. வெறுத்து கரைப்பட்ட வாழ்க்கையை வெறுத்து தள்ளுங்க. அல்லேலூயா. இயேசுனுடைய ரத்தம் நம்மளை கழுவி சுத்திகரிக்கிறதுல வழுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோட உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்துவோம். எப்படிங்க நம்மளை நிறுத்தணுமா? மாசற்றவர்களாய், மாசு மறுவு இல்லாதபடி. ஒரு பொண்ணானது எப்படி அக்கினியில எத்தனை முறை போடுறாங்க? 7 முறையா? சில்வரை வெள்ளி 7 முறை போடுறாங்க. ஆனால் பொண்ணை அது பரிசுத்தமாக வரைக்கும் அந்த அக்கினியில் போட்டு 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 எடுப்பாங்க. எடுத்து பார்ப்பாங்க, இந்த பொண்ணு சுத்தமாயிடுச்சா இல்லையா. கொஞ்சம் ஒரு மாசு மறு இருந்தால் கூட திருப்பி அக்கினியில் போடுவாங்க. அப்படியா நம்ம அக்கினியானவர், பரிசுத்த ஆவியானவர் அனுமதிக்கும் பொழுது அவர் நம்முடைய வாழ்க்கையை அவர் சுத்திகரிக்கிறவராக இருக்கிறார். அப்படியா உங்களை மாசற்றவர்களை நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும்
தாம் ஒருவரே ஞானமுள்ளவரமாக இருக்கிற நம்முடைய ரட்சகரமான தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் எப்பொழுதும் உண்டாவதாக. ஆமேன் என்று சொல்லி இந்த அப்போஸ்தலனாகிய யூதா இந்த இந்த அதிகாரத்தில் வெளிப்படுத்தி இருக்கிறாருங்க. அதனால தயவு செஞ்சு நாம் என்ன செய்யக்கூடாதுன்னா, விவேகத்தின் வழியை விட்டு தப்பி நடக்கிற மனுஷனை போல செத்தவர்கள் கூட்டத்தில் நடக்கக்கூடாதுங்க. அப்படியாய் தன் கூட்டை விட்டு அலைகிற குருவி எப்படியோ அப்படியே தன் சாணத்தை விட்டு அலைகிற மனுஷனும் இருக்கிறான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாதபடி கடைசியாக என்ன பார்த்தோம், அது நுரை தள்ளுகிற அமலையான கடலும் மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்களுமா இருக்கிறீர்கள். இவர்கள் என்றென்றைக்கும் உள்ள இவர்களுக்காக என்றென்றைக்கும் காரிருள் வைக்கப்பட்டுள்ளது. அப்போ சோதம் குமாரா எங்க போய் சேர்ந்தாங்கன்னா நித்திய அக்கினியின் ஆக்கினை அடைந்தார்கள் என்று பார்க்கணும். அப்போ இஸ்ரவேல் ஜனங்க கர்த்தர்களை வெளியே கொண்டு வந்தார்கள், ரட்சித்தாலும் அவர்கள் அவரை விசுவாசியாமல் போனதுனால அவர்களை அழித்தார் என்று பார்க்கிறோம். அப்ப நீங்களும் நானும் அழிக்கப்பட்டு போகாதபடிக்கு அந்த பரிசுத்த ஆவியில ஜெபித்து பரிசுத்த ஆவியில நம்ம என்ன செய்யணும், நம்மள வாழ்க்கையை நடத்தணுங்க. ஆவியானவர் கூட இருக்கும் பொழுது அவர் நிச்சயமா நம்மளோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார். அப்படியே இந்த நாளில் தயவு செஞ்சு தமிழ்நாட்டில் இருக்கிற நம்ம தேவனுடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், ஊழியக்காரர்கள் தயவு செஞ்சு பகுத்தறிவுள்ளவர்களாக இருங்க. ஆவியானவர் கொடுக்கிற அந்த பகுத்தறிவுனால நீங்க என்ன செய்யுங்க, எது நல்லது எது கெட்டது என்று அறிந்து ஆராய்ந்து அதுக்கப்புறம் நீங்க என்ன செய்யுங்க, ஊழியக்காரர்களை இன்வைட் பண்ணுங்க, ப்ரீச் பண்ண செய்யுங்க, பாட்டு பாட்டு செய்யுங்க, சாட்சி சொல்ல செய்யுங்க. ஆனால் தயவு செஞ்சு இந்த சினிமா பாட்டுகளுக்கு டான்ஸ் ஆடி சினிமா பாட்டு மாதிரி ஆராதனை நடத்துக்கிறத அந்த திருச்சபைகளை விட்டு நீங்க விலகுங்க, தயவு செஞ்சு விலகுங்க. ஏன்னா அவருடைய ஆக்கினை நம்ம பார்த்து அவர்களுக்கு காரிருள் வைக்கப்பட்டிருக்கு. எனக்கா நீங்க நீதிபதியா, நீங்க நியாயம் சொல்றீங்களா? இல்லை, நான் நியாயம் சொல்ல வரல, நான் நீதிபதி கிடையாதுங்க. ஆனா இந்த வேதம் இது சத்திய வசனம், இது பொய்யுரையாது. அதனால நம்ம ஜென்ம சுபாவத்தின் படி நடக்காம தேவனுடைய சுபாவத்தின் படி நடக்கணும். எப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் நம்மளை வழி நடத்துவார். ஆகவே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறத நீங்கள் ஒரு விஷயம் தயவு கூர்ந்து உங்களை ஆராய்ந்து அறிந்து பார்த்து, இந்த அக்கா என்ன சொல்றாங்க, எப்சி அக்கா என்ன சொல்றாங்க, நான் அந்த செத்த கூட்டத்தில் இருக்கக்கூடாது, அந்த குருவியை போல் அடைந்து தெரியக்கூடாது, என்னுடைய வாழ்க்கை காரிருளில் போய் முடியக்கூடாது. அதுக்கு நான் என்ன செய்யணும், அந்த பரிசுத்த ஆவியானுடைய சத்தத்தை நான் கேட்டு அவருடைய வழியில் நான் நடக்கணும். அக்கா எனக்காக ஜபிக்கிறீங்களான்னு நீங்கள் சொல்லி கேட்டீங்களா? நிச்சயமா ஜபிக்கிறேன், கண்டிப்பாக ஜபிக்கிறேன் உங்களுக்காக. கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை சத்திய பாதையில், நித்திய பாதையில், பரிசுத்த பாதையில் நடத்துவராக. நம்ம ஒரு நாளில் தேவ சமூகத்தில் அவரை பரிசுத்தோடு, அந்த தூதர்கள் எப்படி தேவனை ஆராதிக்கிறார்கள், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று, அதே போல நாமளும் பரிசுத்தத்தோடு அவரை ஆராதிக்க போகிறோம். அதனால பூமியில நாம் நம்மளை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுவோம். ஹல்லேலூயா, தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. காட் பிளஸ் யூ. இது உங்களுக்கு பிரயோஜனமா இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா மற்றவர்களையும் நம்ம அந்த அக்கனியிலிருந்து இழுத்து கொள்ள வேணும். அவங்கள நம்ம அக்கனியில விழுந்து போக விடக்கூடாதுங்க. நாம் என்ன செய்யணும், அவர்களை சத்தியத்திற்குள்ள இழுத்துக்கொள்ளணும், இயேசுக்குள்ள அவர்களை இழுத்துக்கொள்ளணும். அதனால தயவு செஞ்சு இதை கேட்டு இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. செய்யறீங்களா? காட் பிளஸ் யூ. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் தேவ சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தத்தை செய்து அவருக்கு பிரியமான பிள்ளைகளை ஜீவிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.